வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். திறமையானவர்கள் தாம் கொண்ட முயற்சியில் வெற்றி பெற எதையும் தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு வெற்றியும் பெறுவார்கள். வாழ்க்கை நிகழ்வு. ஒரு நாள் நானும் எனது பாட்டியும் வயலுக்கு சென்று கொண்டிருந்தோம். அப்போது நாங்கள் போகும் வழியில் ஒரு வெட்டுக்கிளியும் தேளும் சண்டை போட்டு கொண்டிருந்தது. உடனே என் பாட்டியிடம், பாட்டி பாட்டி அந்த வெட்டுக்கிளி பாவம், அதை காப்பாற்றலாம் பாட்டி, தேளுகிட்ட இருந்து எப்படியாவது உதவி செய்யணும் பாட்டி அப்படின்னு நான் என் பாட்டிக்கிட்ட சொன்னேன். அப்போ என் பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, ஒழுங்காக கவனிச்சு பாரு, வெட்டுக்கிளி கையில் என்ன வச்சிருக்குன்னு பாரு. வெட்டுக்கிளி கையில் எலுமிச்சை புல்லை வச்சிருக்குது. இந்த எலுமிச்சை புல் தேளுக்கு ஆகவே ஆகாது. சும்மாவே வெட்டுக்கிளி தேளை காலி பண்ணிடும். ஆனாலும் இது எதை பயன்படுத்துதுன்னு பார்த்தியா? இந்த எலுமிச்சம் புல்லிருந்து ஒரு கடுமையான நறுமணம் வரும். அந்த நறுமணம் தேள்களை விரட்டி அடிச்சிரும். சரி பாப்பா, நீ சொல்லு, இந்த நிகழ்வு உனக்கு என்ன பழமொழியை ஞாபகப்படுத்துது? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். வெட்டுக்கிளி தனது புத்தி சாதுரியத்தால் தேளை விரட்டி அடிக்க பயன்படுத்தியது ஒரு புல். இது ஒரு சாதாரண நிகழ்வு தான். இதிலேருந்து என்ன சொல்கிறோன்னா, தன்கிட்ட ஆயுதம் இல்லாட்டியும் தன்னோட அறிவை பயன்படுத்தி எவரையும் வெல்லலாம் என்பதே இப்பழமொழியின் மையக்கருத்து. குழந்தைங்களா, நான் இங்கே இந்த பழமொழிக்கு ஏற்றாற் போல் ஒரு சின்ன கதையை பேச்சு வழக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இதே போல் நீங்கள் இது மாதிரி ஏதாவது ஒரு கதையை நீங்கள் பார்த்தது போல் வாழ்க்கை நிகழ்வோடு ஒப்பிட்டு எழுத்து வழக்கில் எழுதிடுங்க. என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? பேச்சு வழக்கு கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும், எளிதில் புரியும். எழுத்து வழக்கு தான் படிப்பதற்கு இனிமையாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். சரியா?